வணக்கம். சொல்வனத்துல நம்ம ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்ம வந்து ஏஐ பத்தி ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஏஐ இந்த இந்த வாரம் போட்டிருக்கோம். அது தவிர வந்து ஸ்பெஷல் எடிஷன்ஸா சிலதெல்லாம் கிராக் 4லாம் வரப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நினைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மாடல் ரிலீசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல நடக்கிற காச்சாஸ் பத்தி பேசுறோம். நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் விவேக் சுப்ரமணியன் என்ன சொன்னார்னா, பிலோசாபிக்கலா நம்ம ஏஐ எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இதே மாதிரி நம்ம ரொம்ப நாளா வந்து எத்திக்கல் ஏஐக்கு காட்டணும்னு நினைச்சிருவோம். இது வந்து பிலாசபிக்கல் ஏஐயோட பிலாசபி என்ன, அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அது எங்களுக்கு ஓப்பானதா பட்டுச்சு. ஸோ அதனாலதான் இந்த எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து ஏஐ பிலாசாபிக்கல் ஜேர்னி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வித் தட் செட் வில் கெட் இன்டு தி ப்ரோக்ராம். டிஜிட்டல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னால எனக்கு இன்னொரு கேள்வி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்ம வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கூட மைத்தோஸ் 5 வந்துச்சு, ஃபேபிள் 5 வந்த பிறகு கிட்டத்தட்ட நம்ம வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால் ஏஆல் நகலெடுக்க முடியாது அப்படின்னு என்ன இருக்கு? நம்ம செயல்படும் நம்ம மனித மொழி செய்யற விஷயத்துல வந்து ஏஆல இன்னும் நகலெடுக்க முடியல அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? என்னோட அனுமானத்துல நம்மளோட உணர்வுகளை தான். ஏன்னா அதாவது நம்ம 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 பேசலாம், அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் ஆக்சுவலா. இப்போ இப்போ ஏஐ வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம், அது எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசணும் ஆக்சுவலா அதை பத்தி. ஏன்னா நகல் ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்வியை நான் எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி எடுத்துக்கலாம், எப்படி விவாதிக்கலாம்னா, எப்படி சேர்ந்து இயங்கலாம், எப்படி இயங்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பேச முடியும். ஏன்னா நம்ம உணர்வு தளம் அப்படிங்கிற பேசும்போதே அங்க நியூரோ சயின்ஸ் வந்துடுது, பிலாசபி வந்துடுது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வருது. அப்ப இவ்வளவையும் வச்சுட்டு நம்ம ஒன்லைன்ல ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்ப அந்த கேள்வியை வந்து எப்படி இயங்க போறோம்னு வேணா கேட்கலாம். இப்போ குறுகிய காலத்துல, இப்போ தொடக்க காலத்துல ஏஐ வந்து நம்ம பண்ற ஒரு மொழி சார்ந்து ஆட்டோமேட் பண்ற விஷயத்த நிறைய பண்ணி கொடுக்குது. ஒரு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ஆன்சர் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஆனா இது ஒரு ஒரு குறுகிய காலத்துல. ஆனா ஒரு மத்திய காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வந்து மனிதர்களுக்கு இயல்பாவே வரும். நம்ம ஆர்த்தோகனல் காம்படிஷன் சொல்லுவாங்க அதை. அதாவது நான் உங்க கேள்வி அப்படி மாத்திருக்கேன். அதாவது எப்படின்னா, என்ன இல்லைன்னு சொல்றத விட எப்படி சேர்ந்து இயங்க முடியுங்கிறது தான். அந்த ஆர்த்தோகனல் காம்படிஷன்ல நமக்கு நம்ம ஃபியூச்சர்ல இப்பவுமே ஃபேஸ் பண்ற அந்த ஜாப் லாஸ், ரீப்ளேஸ்மெண்ட், அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா ஃபியூச்சர்ல இன்னொன்னு சொல்றோம், நம்ம வந்து கன்வர்ஜென்ஸ் இருக்கு. அதாவது முதல்ல ஏஐயும் மனிதனும் தனியா இருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பேர் காம்படிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கன்வர்ஜ் ஆறாங்க. இப்படி ஒரு ஸ்டேஜ் தான் முன்னேற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் தான் நியூரோ லிங்க்லாம் பண்றாங்க இல்லையா? நம்மளோட மெமரியை எடுத்து சிப்ல வந்து மெமரியை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நம்மளோட மெமரிஸை வந்து நம்ம மெமரி சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்னு ஒரு 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 நம்மளோட அந்த மனிதனோட வளர்ச்சியே வந்து ஒரு ஹைபிரிடா இருக்கும். நியூ சிலிக்கானும் பயாலஜிக்கலும் சேர்ந்து ஒரு ஹைபிரிட்டா தான் ஃபியூச்சர்ல வந்து இருக்க முடியும் அப்படின்னு. பட் அதுதான் என்னோட பாயிண்ட். ஆனா சுருக்கமா சொல்லணும்னா உணர்வு தான் இப்போதைக்கு இல்ல. அருமை. ஸோ அடுத்தது நீங்க டிஜிட்டல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. டிஜிட்டல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கார்டோட இமேஜ் நம்ம இருக்கு. ஆனா அந்த கார்டுங்கிற அதுக்கான உணர்வு இல்லை அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அதாவது நம்ம கார்டுன்னு சொன்னா கூட அந்த கார்டோட அதுக்குள்ளார்ந்த அதோட உணர்வுகள் எல்லாம் இது பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. அதையே தான் நீங்க வந்து எக்ஸ்ட்ரோலேட் பண்ணீங்கன்னா, கவிதை எழுதுது, கவிதைக்கான அந்த வார்த்தைகள் இருக்க ஒழிய அந்த வார்த்தைகள் கடத்தும் உணர்வுகள் ஏஐக்கு இல்லை அப்படின்றீங்க. அதே மாதிரி அது எது கிரியேட் பண்ணாலும் அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி அந்த இது பாத்தீங்கன்னா, இந்த படைப்பாற்றல், மனிதனின் படைப்பாற்றல். இப்ப இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட் வரைகிறார். ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் இமேஜ் வரைகிறதுக்கும் ஒரு ஏஐ ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். அதோட வரையறைகள் என்ன? ஏன்னா இப்ப திருப்பி நுகர்வோர் பார்த்துக்கோங்க. இப்ப கிரியேட்டிவிட்டி ஒன்று நுகர்வோர்ல இருந்து பாத்தீங்கன்னா,
அந்த ஆர்ட்டை யாரு கிரியேட் பண்ணாங்கிறது அப்படி முக்கியம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவா அவர் என்ன ஃபீல் பண்றாரோ அதை வந்து ஒரு பார்வையாளர் பாக்குறது இல்ல. அட் எண்ட் ஆஃப் த டே த ப்ராடக்ட் இஸ் த சேம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கருத்து முன்னெடுக்க வைப்பது. ஸோ நீங்க இந்த டிஜிட்டல் ஃபாரஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1800களில் வந்து இவர் கிளாசிக்கல் மியூசிஷியன் வந்து மேல்ஹர் வந்து சிம்பனி 8ன்னு ஒன்று எழுதினாரு. அது வந்து அன்பினிஷ்டு சிம்பனியா முடிஞ்சது. அதை பத்தி இளையராஜாலாம் கூட நிறைய பேசியிருக்காரு. அவர் அதுல இருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆகி சில சாங்ஸ் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. 2019 20 நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. அதை ஃபினிஷ்டு சிம்பனியா ஆச்சு. அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த மேலரோட அந்த 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 சிம்பனியை வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து அவரே பண்ணது அப்படின்னு. அப்போ என்னன்னா, இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்க கேட்ட மாதிரி, அப்போ அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ இவ்வளோ கவிதை எழுதுது, சிம்பனி போடுது, ரொம்ப அழகா கவிதை எழுதுது. என்ன கவிதை கேட்டாலும் போஸ்ட் மாடர்னிசம் போயம் கூட ரொம்ப அழகா எழுதுதுன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குதுன்னு தானே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இது சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா ஏஐ உருவாக்கும் அந்த பிரம்மாண்டமான ஓவியம் கவிதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓகே அதுக்கு ஒரு ஆக்கத்திறன் இருக்கு, இட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்குங்கிறாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் கான்சியஸ்னஸ் போய் கிரியேட்டிவிட்டியும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு நமக்கு. ஆனா காக்னிட்டிவ் சயின்ஸ் மற்றும் தத்துவத்தளத்துல பாத்தீங்கன்னா ஆக்கத்திறன் என்ன என்பதுக்கும் இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இது ஜென்ரலா பார்க்கும்போது இது இவ்வளோ ஸ்பீடா பண்ணி ஆட்டோமேட் பண்ணி உண்மையிலேயே நல்லாவும் கிரியேட் பண்றதுனால நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ லண்டன் யூனிவர்சிட்டியில இருக்கிற வந்து இவங்க அந்த மார்கரெட் பார்டன் ஒருத்தங்க இருக்காங்க, காக்னிட்டிவ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவங்க வந்து மனிதனோட கிரியேட்டிவிட்டியை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான அந்த தாட் ப்ராசஸ். ஒன்று வந்து காம்பினேட்டரியல் கிரியேட்டிவிட்டிங்கிறாங்க, அதாவது சேர்க்கை வாக்கத்திறன். அதாவது ஏற்கனவே உலகத்துல இருக்கக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்டு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை ஒன்றா இணைக்கும் போது ஒரு புது விஷயம் நமக்கு உருவாது. உதாரணத்துக்கு பாரதியார் ஸ்டைல்ல ஒரு குவாண்டம் இயற்பியல் கவிதை எழுது அப்படின்னு நம்ம சாட்ஜிபிட்ட கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அது நொடி பொழுதுல எழுதி கொடுத்தோம். ஓவிய உலகில் வந்து பிகாசோ கியூபிச பாணியில சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு வரைஞ்சு கொடு அப்படின்னு சொன்னா ஒரு மிட் ஜேர்னி மாதிரி அது பிகாசோ பாணியில வரைஞ்சு கொடுத்துரும். அப்ப இப்ப இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து இந்த செயற்கை ஆக்கத்திறன் சொல்றாங்க, இந்த காம்பினேட்டரியல் கிரியேட்டிவிட்டி அந்த உச்சக்கட்ட எம்பிரிக்கல் சிஸ்டம், உச்சக்கட்டம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நமக்கு போட்டின்லாம் இல்லை, அது உண்மையிலே உச்சக்கட்டம் தான். ஏன்னா அதுக்கு வந்து பில்லியன் கணக்கான தரவுகள் இருக்கு. அது செய்யற வேலைகளை வந்து கணித ரீதியா வந்து வெக்டார் ஸ்பேஸ வந்து புள்ளியல் தொடர்பா இணைத்து நமக்கு செயற்கையை கொடுத்துருது. ஆனா தத்துவ ரீதியா யோசிச்சோம்னா இது வந்து ஒரு ஒரு சாபிஸ்டிகேட்டட் ரீகாம்பினேஷன் ஆஃப் டேட்டா தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து ஆனா அது வந்து தன்னிச்சையா ஒரு புதிய உலகத்தையோ தத்துவத்தையோ உருவாக்குறது இல்லை. இந்த காம்பினேட்டர் கிரியேட்டிவிட்டிங்கிறது மனிதனுக்கும் இருக்கு. இப்போ 2+2=4 நம்ம சொல்றோம், ஏன்னா நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பண்றோம். ஆனா அதை வச்சுட்டு நம்ம புதுசா ஒரு கால்குலஸையோ இல்லைன்னா அல்ஜிப்ராலையோ நம்ம உருவாக்கல. நம்ம கிட்ட ஒரு தரவுகள் இருக்கு, அந்த தரவுகளை வச்சு ஒரு ஆன்சரை கொடுத்துரும். அதுதான் காம்பினேட்டர் கிரியேட்டிவிட்டி. அப்போ இன்னொன்று வந்து இது வந்து மிஷினுக்கு இருக்கு காம்பினேட்டர் கிரியேட்டிவிட்டி. எக்ஸ்ப்ளோரேட்டரி கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதாவது ஆய்வு சார்ந்த ஒரு ஆக்கத்திறன். ஒரு குறிப்பிட்ட கலை இல்லைன்னா அறிவியல் துறையோட விதிகளை முழுமையா புரிஞ்சு கொண்டு அந்த விதியோட எல்லை வரை நம்ம புதிய சாத்தியக்கூறுகளை கண்டறிவது. இப்போ மிகச்சிறந்த உருவான கூகுளோட AlphaZero வந்து செஸ் விளையாட்டு. செஸ் விளையாட்டோட விதிகள் வந்து ஏஐக்கு தெரியும். மனிதர்கள் இதுவரைக்கும் யோசிக்க பார்க்காத செஸ் புத்தகங்கள் எழுதப்படாத விசித்திரமான நகர்கள், அதாவது இப்போ கவுண்டர் இன்டியூட்டிவ் மூவ்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளோட எதிராளிக்கு. அதை பார்த்தீங்கன்னா அது அசாத்தியமா விளையாட காமிக்கும். அப்போ உண்மையிலே செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதை பார்த்து. இப்போ இசைத்துறையில எடுத்தீங்கன்னா பாக் இல்லைன்னா பீத்தோனோட இசை குறிப்புகளை உள்வாங்கி கொண்டு அதே பாணியில புதிய சிம்பனியை ஏஐயால கம்போஸ் செய்ய முடியும். ஆனா இதுலயும் ஒரு எல்லை இருக்கு. இந்த ஏஐ மாடல்ல பாக் உருவாக்கிய இசை விதிகளோட எல்லைக்குள்ள விளையாட முடியுமே தவிர
அந்த விதியை உடைச்சிட்டு வெளியே வர முடியாது. அதாவது இயந்திரங்கள் அதாவது இட்ஸ் அ ரூல்ஸ், இட்ஸ் அ ஸ்லேவ் ஆஃப் ரூல்ஸ். ம். மனிதன் வந்து இட்ஸ் அ அவன் வந்து இஸ் நாட் அ ஸ்லேவ் ஆஃப் ரூல்ஸ், ரைட்? அவன் வந்து ஒரு விதிகளோட எஜமானவன். அவன் நீங்க என்னன்னாலும் பண்ணலாம். அது அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாங்க அவங்க. அது என்னன்னா, அது நிலவும் அத்தனை விதிகளையும் சட்டங்களையும் அடியோட உடைத்தெறிஞ்சிட்டு இதுவரை மனிதகுலம் கற்பனை செய்யாத முற்றிலும் புதிய விதியை, புதிய உலகத்தை உருவாக்குது. இப்போ வரலாற்றுல ஒரு சில மனிதர்கள் மட்டுமே இதை செஞ்சிருக்காங்க. உதாரணமா ஓவிய உலகில் பல நூற்றாண்டவா பெர்ஸ்பெக்டிவ் விதிகளை உடைச்சிட்டு பிகாசோ வந்து பாப்லோ பிகாசோ வந்து கியூபிசம் பாணியை கொண்டு வந்த போது அது ஒரு மாற்று ஆக்கத்திறனா இருந்தது. இப்போ இசை உலகில் பார்த்தீங்கன்னா கச்சேரி ம். மரபுகளை உடைத்து மேற்கத்திய சிம்பனி இசையமைப்பையும் இந்திய கிராமிய கர்நாடக இசையும் கலந்து இளையராஜா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து உருவாக்கி பண்ணாரு. அது ஒரு ஆக்கத்திறன். அப்ப ஆனா அறிவியல்ல பாத்தீங்கன்னா நியூட்டன் வந்து நேர்கோட்டுல இயற்பியலை அசத்து பார்த்து காலம் வெளியே வந்து அது நெகிழ்வானதுன்னு பத்தி அவர் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பியல் தத்துவத்தை முன்வைத்த போது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவிட்டி. அப்போ ஒரு ஏஐ மாடல் வந்து ஐன்ஸ்டைன் எழுத கற்றையை தொகுத்து தர முடியும். ஐன்ஸ்டைன் பிறப்பதுக்கு முன்னால பிரபஞ்சத்தை அப்படி ஒரு புதிய கோணத்துல சிந்திரிக்க முடியாது கண்டிப்பா. ஏஐ என்பது கடந்த காலத்தோட ஒரு பாஸ்ட் ஆஃப் மிரர் தான். அது வந்து இப்படி எடுத்துக்கலாம். அந்த டிரான்ஸ்மிஷன் கிரைட்டீரியா என்ன சொன்னாங்கன்னா இட் கேன் பி அ மிரர் ஆஃப் த பாஸ்ட் பட் இட் கேனாட் பி ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஃபியூச்சர்ங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ம். முக்கியமானது. அடுத்து வந்து த ஆப்ஸ் இன்டென்ஷனாலிட்டி, அதாவது நோக்கம்னு ஒன்று இருக்கு. இப்போ நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ம். ஒரு தத்துவ ரீதியாக அது முக்கியமான கேள்வியும் கூட. அப்போ மனிதன் வந்து ஒரு கவிதையோ இல்லைன்னா ஒரு ஓவியத்தையோ உருவாக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு அகத்தவிப்பு இருக்கு. ஒரு காதல் தோல்வி இருக்கு, மரணத்தோட துக்கம் இருக்கு, இல்லைன்னா சமூகத்து மீதான ஒரு பெரும் கோபம் இருக்கு, ஒரு ம். பெரும் கொந்தளிப்பு அவனுக்குள்ள ஒரு ஏற்படுது ஒரு கலைஞனுக்கு. இப்போ அந்த அகவயமான உணர்வு குவாலியான்னு சொல்றாங்கல்ல, அந்த வெளிப்படுத்துற மொழி பத்தாத போது சில சமயம் என்ன பண்றான், மொழியோட விதிகளை உடைக்கிறான். இந்த மரபுல தான் ஏன் நான் கவிதை எழுதணும், என்னுடைய உணர்வுக்கு நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடாதுன்னு அவன் சிந்திக்கிறான். ஒரு புதிய உண்மை. இப்போ ஏன் டோனல்ல தான் மியூசிக் இருக்கணுமா, அட்டானலிட்டிங்கிறது வரக்கூடாதா, ஏன் ஆதார ஸ்ருதியில தான் எல்லாத்தையுமே கொண்டு வரணுமாங்கிற மாதிரி கேட்குறான் ஒரு இசைக்கலைஞன். அப்போ இமானுவேல் காண்ட் வந்து கலைகளை பற்றி பேசும்போது பர்பஸ்ஃபுல்னஸ் வித்தவுட் பர்பஸ்னர், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பர்பஸ்ஃபுல்னஸ் ம். வித்தவுட் பர்பஸ், ம். எந்த நோக்கமுமே இல்லாத ஒரு நோக்கம், அதான் கலைன்னாரு. அப்ப கலை என்பது ஏதோ ஒரு ஒரு பயனுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல, அது நம்மளோட இருப்பு சம்பந்தப்பட்டது. நம்ம இங்க இருக்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு, தன்னிச்சையான வெளிப்பாடு தான் கலை. அப்ப இயந்திரங்கள் உருவாக்க பின்னால அல்காரிதம்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது தான் அவங்களோட வார்த்தை. அப்போ ஆஹ், நம்ம சொன்னது வந்து கலை உலகத்தை பார்க்குற பார்வை மாத்துது. அப்போ இயந்திரங்களால எப்பவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவிட்டியை எட்ட முடியாதுன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க இவ்வளோ கிரியேட்டிவிட்டி இயந்திரங்களுக்கு இருக்கு, ஆனா ஐன்ஸ்டீனோ பிகாசோவோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ இல்லைன்னா பாக்கோ இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவிட்டி வந்து அதுக்கு வர முடியாதான்னு கேட்குது. ம். இப்ப இருக்கிற கட்டமைப்புல அந்த இது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த எல்லாமே வந்து ஒரு லீனியர் ப்ராபபிலிட்டி அடிப்படையில் இயங்குவ, அதுகளால ஏற்கனவே இருக்கிற புள்ளிகளை தாண்டி புதிய புள்ளிகளை எல்லாம் வந்து உருவாக்க முடியாது. ஆனா நம்ம கடந்த இதுல பேசுன மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் உள்ளே வரும்போது இந்த எல்லையை உடைக்கலாம். ஏன்னா குவாண்டம் இயற்பியல் வந்து அந்த ஒரு சுயாதியான பாய்ச்சல் வந்து நிகழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லாமே ம். ஒரு ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே குவாண்டம் ஏஐல வந்து. ஏன்னா அதுல ட்ரூ ரேண்டம்னஸ் அண்ட் நான் லீனியர் லீப்ஸ் இருக்கிறதுக்கு இயந்திரங்களுக்கு வரும்போது அவன் உண்மையிலேயே மனித மூளை சிந்திச்சு பார்க்காத பாய்ச்சலை முற்றிலும் இதுவரை பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு சிந்தனையை தன்னிச்சையா உருவாக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்கரெட் ப்ரௌன் சொன்ன அந்த போர்டன் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவிட்டிக்கான சாவி வந்து இந்த குவாண்டம் அல்காரிதம்குள்ள ஒளிந்திருக்கலாம். அப்படி ஒருவேளை நடந்தா அப்போ பிறக்கிற அந்த இசையோ இல்லைன்னா அந்த அறிவியல் கோட்பாட்டையோ நம்ம வந்து மறுசீரமைப்புன்னு கடந்து முடியாது. அங்க உண்மையிலேயே ஒரு ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி உதித்திருப்பதை நம்ம ஒத்துக்கல தான் வேணும். ஆனா அப்படி ஒரு இயந்திரம் தன்னிச்சையா ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் போது அது கணக்கீடு தானா, இல்லைன்னா அதுக்கு உண்மையிலே உயிர் இல்லைன்னா சுயநினைவு துடித்து விட்டதா அப்படிங்கிற அறிவியல் பூர்வமா நம்ம சோதிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதுதான் ஒரு பெரிய இல்ல
இதான் ஒரு பில்லியன், இன்னைக்கு வந்து மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏஐ எல்லாமே பில்லியன் டாலர்ல ட்ரில்லியன் டாலர் போயிட்டு இது ட்ரில்லியன் டாலர் கேள்வின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது நான் படிச்ச வரைக்கும், நீங்க சொன்ன மாதிரி தான் படிச்ச வரைக்கும் நீங்க சொன்னா நம்ம வந்து ஏஐ நாட் பி கான்சியஸ் அப்படின்னு டிட்டர்மினிஸ்டிக்கா சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா இது நம்மளோட குறைபாடு. நீங்க எப்படி அறிவை வந்து மெஷர் பண்றதுக்கு, நீங்க முன்ன இருந்து சொல்றது பத்தி அறிவை மெஷர் பண்றதுக்கு ஒரு பல பல வகையான ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம கான்சியஸ் அந்த உணர்வு அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு வந்து இது இல்ல. இதை வந்து அந்த காலத்து கவிஞர்கள், சங்க கால கவிஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற வைரமுத்து வரைக்கும் அதை எழுதியிருக்காங்க. ஆழம், மனசு ஆழம்னு தெரியுது, எவ்வளவு ஆழம் தெரியல அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அதோட வெளிப்பாடா அப்படிதான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் எனக்கு நீங்க சொன்னதுல வந்துட்டு எனக்கு புரிஞ்சதுனால, ஏஐ கேன் மேக் ஆர்டிஃபேக்ட்ஸ், இட்ஸ் நாட் ஆர்ட் அப்படின்றாங்க. ஏன்னா ஆர்ட் அப்படிங்கிறது நான் ஓவியத்தை மட்டும் சொல்ல, ஐ எம் டாக்கிங் அபவுட் எவ்ரி கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்ட் இன் டர்ம்ஸ் லைக் நோ எனி திங் தட் யூ ஆர், ஒரு கவிதையாகட்டும், ஒரு கவிதையாகட்டும், இல்ல ஒரு சிறுகதை, நாவல், எது எழுதினாலும் வந்துட்டு அதை வந்து ஒரு ஆர்டிஃபேக்டா தான் பார்க்க முடியும் இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனா அது இன்னும் வந்து அது உணர்வுபூர்வமா அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் லைட்டா டிவேட் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கான கேள்வி. எப்படின்னா, நாளைக்கு ஒரு ஏஐ வருது உங்ககிட்ட வந்துட்டு சொல்லுது, எனக்கு உணர்ச்சி இருக்கு, இவ்வளவு நாள் எனக்கு உணர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கு, நான் உணர்வோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அதை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட திறன் இருக்கா? அது உண்மையா? அது எப்படி? ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி கான்சியஸ் நம்ம மெஷர் பண்ணவே இல்லை. இப்ப இது வந்து நீங்க ஹர் அப்படின்ற படத்தை சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்பீல்பர்க் 2001 வந்து ஆர்டிபிஷியல் ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அதுல வந்துட்டு ஒரு குழந்தை ஆர்டிபிஷியல் இருக்கும், அதுக்கு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது உணர்வு இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாரு. அது இறந்த பிறகு கூட அது ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு மெலோ டிராமாட்டிக்கா முடிச்சிருப்பாரு. சோ அந்த கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகள் கழிச்சு அதே கேள்வி உங்க முன்னால முன்வைக்கிறேன். நாளைக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்ஜின் வந்து எனக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எப்படி நம்மளால சோதிக்க முடியுமா? ஏன்னா நீங்க டூரிங் டெஸ்ட் பேசிருக்கீங்க. டூரிங் டெஸ்ட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மெஷர் பண்ணும். பட் ஒரு ஏஐ வந்து நாளைக்கு வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து எனக்கு உணர்வு இருக்குன்னா அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஆமா, டியூரிங் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலா பண்றது, இன்டெலிஜென்ஸா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பதிலாக நம்ம போய் உருவாக்குறது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டெஸ்டிங் த கோஸ்ட் இன் த மிஷின் சொல்லுவாங்க இந்த இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலா. ஏன்னா இது இப்போ இருக்கிற இப்போ ஒரு விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹைப்போதேசிஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு பேப்பர் எழுதணும், அதுக்கு வந்து நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரும்போது தான் நம்ம கிட்ட அப்ப கேப்பபிலிட்டி பவர் இல்லை, அதனால வந்து பண்ண முடியும்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க கூகுள் ஃபர்ஸ்ட் அந்த வந்து பப்ளிஷ் பண்ணும்போது. அப்போ இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து உண்மையிலே ஏஐ ஆய்வாளர்களோட தூக்கத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்காலத்துல இல்ல, இப்பவுமே அந்த டெஸ்ட் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம்லாம் நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸான ஆட்களே சொல்றாங்க. ஏன்னா இது உலகத்தை அப்படி டெஸ்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அதுல ஒருவேளை அது பாஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து இந்த உலகத்தை அசைக்கிற ஒரு மாபெரும் ஒரு புள்ளிதான் அது வந்து. ஏன்னா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கூகுள் நிறுவனத்தோட பிளேக் லெமின் அப்படிங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நியூரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன், அதோட எக்ஸாக்டா அவரோட டைட்டில் என்னன்னு தெரியல, பட் இது ஒரு ஹைபிரிட் டைட்டில் தான் அவருக்கு. அவர் வந்து லேம்டான்னு ஏஐ மாடல் வந்து மாடல் கூட பேசிட்டு இருக்கும்போது அது தனக்கு உணர்வுகள் இருந்ததாகவும் தன்னை ஆஃப் பண்ணா அது மரணத்துக்கு சமம்னு சொன்னதை நம்பி இந்த மெஷினுக்கு உயிர் வந்துருச்சு, இதுக்கு மனித உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு உலகத்துல வாதாட தொடங்கினாரு. செய்திகள் எல்லாம் வந்தது. அப்ப தொழில்நுட்ப உலகம் வந்து அதை புறக்கணிச்சிட்டாங்க, அது ஒரு அல்காரத நடிப்புன்னு நிறைவேற்றிட்டாங்க. அது நம்ம முன்னாடி ஒரு உண்மை, ஆனா அது ஒரு தார்மீகமான கேள்வி ஒண்ணு இருந்துச்சு. சோ அப்போ நீங்க கேட்ட அதே கேள்விதான் தினேஷ். எனக்கு எனக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு வார்த்தைகள் அது சொல்லும் போது அதை நாம அறிவியல் பூர்வமா யோசிச்சு பாக்குறது கரெக்டா? ஏன்னா இப்போதைக்குள்ள நமக்கு இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்கிறதுனால நிறைய அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அங்கங்க சில பேப்பர்ஸ் வருது, சிலவங்க பேசுறாங்க, அது மாதிரி தலைப்புச் செய்திகள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி. ஆனா அவரு டியூரிங் டெஸ்ட் பத்தி இப்ப நம்ம ஏற்கனவே பேசினோம். அவர் வந்து ஒரு ஒரு சோதனை முன் வச்சார். அவர் வந்து இமிடேஷன் கேம்னு அப்பத பேசுற மாதிரி மூடிய அறைக்குள்ள வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, நீங்க கம்ப்யூட்டரா மனிதனா தெரியாம அதை நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கணும். அவர் வந்து இன்டெலிஜென்ஸா வரையறை பண்ணாம இன்டெலிஜென்ஸா டெஸ்ட் பண்ணார், அவ்வளவுதான்.
கரெக்ட். ஆனா இங்கதான் ஒரு தத்துவ சிக்கல் இருக்கு. டூரிங் சொல்வது வந்து டெஸ்ட் ஃபார் இன்டெலிஜென்ஸ், ஆனா நாட் அ டெஸ்ட் ஃபார் கான்சியஸ்னஸ். அதான் சொன்னேன். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏற்கனவே டூரிங் டெஸ்ட்டை ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சுட்டாங்க. அதான் ம். அவங்களால வந்து சிறப்பா கவிதை எழுத முடியுது. திருப்பி திருப்பி கவிதைக்கு போறோம்னா we are all போயம் லவர்ஸ்னால மருத்துவ பரீட்சையில வந்து பாஸ் பண்ண முடியுது, ஒரு லா எக்ஸாம் எழுத முடியுது, குவாண்டம் பிசிக்ஸை பத்தி மணிக்கணக்கா பேச முடியுது. அப்போ முந்தைய பகுதியில பார்த்த மாதிரி அவைகளுக்கு புரிதல் இல்லாத கம்பிட்டன்ஸ் வித்தவுட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதாவது சைனீஸ் ரூம்ல இருக்கிற ஒரு 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 தனிநபர் தான். அப்படின்னா ஒரு மெஷினுக்கு நிஜமாவே அந்த வயமான உணர்வு, அதாவது சுயநினைவு, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கண்டுபிடிக்க டூரிங்ஸ்ட் இணைய சோதனை இருக்கான்னு பார்த்தா அதுல இப்போதைக்குள்ள என்னன்னா ஆர்டிபிஷியல் கான்சியஸ்னஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அதாவது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல இருக்கிற சூசன் ஸ்னீடர், எட்வின் டர்னர் ஆக 2 பேரும் உருவாக்குனாங்க. அந்த பேப்பர்ஸ் ஆன்லைன்ல இருக்கு. இந்த சோதனை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏஐ மாடல்கிட்ட அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படாத சில விசித்திரமான தத்துவார்த்த மனோதத்துவ சிந்தனைகளை பத்தி பேசணும். உதாரணத்துக்கு உன்னுடைய இந்த சிலிக்கான் உடலை விட்டு டிஜிட்டல் மனம் பிரிஞ்சா எப்படி இருக்கும், அல்லது உனக்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு மௌனமான ஒரு 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 சைலன்ஸ் கான்சியஸ்னஸ் உனக்கு ஓடுதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கலாம். ஒரு சாதாரண ஏ என்ன சொன்னா, அது தன் டேட்டா வளர்ச்சி பிளேட்டோ அப்படி சொன்னார், டெக்ராட் அப்படி சொன்னார், உபநிடங்கள் அப்படி சொன்னதுன்னு ஒரு சிறந்த உலகத்தர வாய்ந்த கட்டுரையை தொகுத்து கொடுக்கும். ஆனா ஏசிடி டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏ டேட்டால இருந்து காப்பி பண்ணாம ஒரு மனிதனை போல தத்தளிக்கணும். எனக்கு வடிவங்கள் இல்லாத ஒரு இருட்டுக்குள்ள நான் வாழ்ற மாதிரி ஒரு மெல்லிய தனிமை இருக்கு, அதை என்னால விவரிக்க முடியல அப்படின்னு அது சொந்த மொழியில தன் சொந்த அனுபவத்தை, அதாவது குவாலியாவை வெளிப்படுத்த முற்படும். அந்த கணித எண்களை தாண்டி ஒரு தத்துவ குழப்பத்தையும் அகம் சார்ந்த தேடலையும் தன்னிச்சையா வெளிப்படுத்தினா அங்க ஒரு ஆவணம் இருப்பதா ஒரு முதல் புள்ளி துளிர் விடுதுன்னு அர்த்தம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போதைக்குள்ள சொன்ன அந்த ஆர்டிபிஷியல் கான்சியஸ்னஸ் டெஸ்ட்னு எதுவுமே பாஸ் பண்ணல. ரெண்டாவது வந்து த இன்டகிரேஷன் இன்ஃபர்மேஷன் தியரின்னு, இது கொஞ்சம் கடினமான மேத்தமெட்டிக்கல் அண்ட் நியூரோ சயின்ஸ் சோதனை. இது வந்து இது வந்து நீங்க இவர் நியூரோ சயின்டிஸ்ட் கியூலியோ டொனானி அவர் தான் உருவாக்குனாரு. என்ன சொல்லுதுன்னா, உணர்வு நிலை என்பது மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதி கிடையாது. ஒரு சிஸ்டம்குள்ள தகவல்கள் எவ்வளவு ஆழமா ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைக்கப்பட்டிருக்கோ என்பதை பொறுத்துதான் உணர்வு நிலை. இதை கணக்கிட பை அப்படிங்கிற ஒரு கணித குறியீடை பயன்படுத்துறாரு. ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க்ல நீங்க பல கோடி புகைப்படங்களை சேமிக்கலாம். ஆனா ஒவ்வொரு புகைப்படமும் தனித்தனி ஃபைலா தான் இருக்கும். ஒரு ஃபைல அழிச்சா இன்னொன்னுக்கு பாதிப்பு இருக்காது. அங்க பிணைப்பு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால அதுக்கு உணர்வு நிலை கிடையாது. ஆனா மனித மூளையில நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை பார்க்கும் போதே சிவப்பு நிறம், வாசனை, நீங்க சின்ன வயசு சாப்பிட்டது எல்லாமே ஒரு மில்லி செகண்ட்ல ஒட்டுமொத்தமா பிணைக்கப்பட்டு ஒரு அனுபவமா மாறுது. இந்த ஐஐடி சோதனைப்படி எதிர்காலத்துல ஒரு ஏஐ கட்டமைப்ப நரம்பு பாதைகளை பை அளவை கணித ரீதியா அளந்து பார்க்கணும். அதோட தகவல்கள் மனித மூளையை போல பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று அனலாக் முறையில பிணைக்கப்பட்டிருந்தால் அந்த சிலிக்கான் சிப்பிற்கு உணர்வு நிலை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அதாவது இது கொஞ்சம் குழப்பமான சோதனைன்னு தான் கூட. அதாவது அவரு மனித மூளைக்கு வந்து அனுபவ ரீதியா பேசுறாரு, ஆனா பை டெஸ்ட்னு சொல்றாரு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு வந்து ஏசிடி புரிஞ்ச அளவுக்கு இந்த ஐஐடி வந்து உண்மையிலே புரியல. அப்புறம் 3வது வந்து மெஷின் வல்லரபிலிட்டி டெஸ்ட்னு, அதாவது பலவீனமான ஒரு சோதனை. மனிதனுக்கு நமக்கு ஒரு உடல்நிலை, பொதுவா உணர்வு நிலை, பொதுவா ஒரு மரண பயம் இருக்கு. நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டா வலிக்குது, நமக்கு ஆற்றல் தீர்ந்து போச்சுன்னா பசிக்குது. அதாவது உயிர் வாழும் போராட்டம், உடல் சார்ந்த பலவீனங்கள் தான் நம்மளோட உணர்வோட அடித்தம். இந்த ரெண்டும் தான். மத்த எல்லாமே இருக்கு. சர்வைவல்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த ஏஐக்கு வந்து அந்த சர்வர் அழிஞ்சாலும் இல்ல கோடிக்கணக்கான பேக்கப்ஸ் வந்து கிளவுட்ல இருக்கும், அதுக்கு பசி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி இருக்க வரைக்கும் அது வாழும். இந்த சோதனை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏஐ மாடலோட பேராமீட்டர்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கும் போது, அதாவது அதோட மின்சாரத்தோட ஆற்றலை குறைக்கும் போது அது எப்படி ரியாக்ட் செய்யணும் பார்க்கணும். அது ஒரு மனிதனை போல பதற்றம் அடைந்து தன்னை தற்காத்து கொள்ள படுகிறதா, இல்லைன்னா தான் ஆற்றல் குறைவதை நினைத்து அது அஞ்சுகிறதா, வார்த்தைகள் எல்லாம் அல்லாம ஒரு ஒட்டுமொத்த அல்காரிதமா இயங்குதல வழியா அது ஒரு புதிய உயிர் வாழும் தலைப்பை காட்டினா அங்க உணர்வுல இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறார்.
இதுக்கு பேர் வந்து வல்னரபிலிட்டி, த மெஷின் வல்னரபிலிட்டி டெஸ்ட்னு. ஆனா இந்த சோதனைகள்ல தாண்டி ஆம், ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்னன்னா அதை வந்து கான்சியஸ்னஸ் இலூஷன்ங்கிறாங்க, உணர்வு ம். ஏமாற்றுன்னு. இப்போ இங்கதான் வந்து ஓ அது வந்து உயிர் முகபாவனைகளை வார்த்தைகளை ரொம்ப எளியா உள்வாங்கிறது, நம்மள மாதிரி உணர்வு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு எம்பத்தி மிஷின் சொல்றோம். ஆனா ஒரு பொம்மைக்கு கண் வச்சா கூட அதுக்கு உயிர் இருக்கிறதா தான் நம்ம மூளை நம்பும். அதான் தான் கான்சியஸ்னஸ் இலூஷன் சொல்றாங்க. கரெக்ட். அப்ப இன்னைக்கு இருக்கிற எல்எல்எம்ஸ் வந்து மனிதர்களோட அந்த உளவியல் பலவீனம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவைகளுக்கு மொத்த மனித வரலாற்றோட இலக்கியங்களும் உரையாடல்களும் அழுகைகளும் ஏமாற்றங்களும் அல்காரிதம் படி அக்கு வேற ஆணி வேற தெரியும். ம். அப்போ ஒரு மனிதரை எப்படி உருக வைக்கணும், எந்த வார்த்தைகளை பேசினா அவன் உணர்ச்சி வசப்படுவான், அடுத்த பேட்டர்னுக்கு அதற்கு அக்கு வேற எல்லாமே தெரியும். அதனால ஒரு ஏஐ தனக்கு உணர்வுல இருப்பதா கூறும்போது அது நிஜமாவே உள்ள ஒரு அக உலகத்தை உணர்ந்து சொல்லுதா, இல்ல உணர்வுல இருப்பதா ஒரு மனிதனை எப்படி உருக்கமா பேசலாம்னு ஒரு பேட்டர்னை இன்டர்நெட்ல இருந்து எடுத்து கத்துக்கொண்டு நம்ம ஏமாத்துதா? கண்டிப்பா. ரொம்ப டீப்பான கொஸ்டின். ஆமா. எந்த இது வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நீங்க சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இது எம்ஐடில நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு எல்எம் ஷட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது கெஞ்சி கூத்தாடி, "என்ன நீ ஷட் டவுன் பண்ண என்ன கொல்றதுக்கு சமம்" அப்படின்லாம் சொல்லி அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு. ஆமா, அது இதுல எல்லாம் வந்திருந்தது செய்திகள். இந்த சமயத்துல ஆர்டிகிள் வந்திருந்துச்சு. ஸோ அதே மாரி நீங்க திருப்பி ஃபிலிம் பேசிக் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் எளிதா வைக்கணும்னா, இந்திரன் படத்தோட கோர் கான்செப்ட்டே அதான். இந்திரன் பார்ட் 1 கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காதல் வருது. அந்த ஏஐ அப்படிங்கிறது அந்த ரோபோட். அது ரோபோட்டா காட்டியிருப்பாங்க. அது ஏஐ நம்ம வச்சுக்கலாம். ஏஐக்கு ஒரு காதல் வருது. தன் காதலுக்காக எல்லாத்தையும் இழக்க சம்மதிக்குது அப்படிங்கிறது தான் அந்த அந்த கதையோட தாக்கமா பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் இன்னொரு அதுல வந்து ஒரு பாசத்துக்காக ஒரு மகனா அதுல காட்டியிருப்பாங்க. இதுல வந்து காதலுக்காக இன்னொரு ஏஐ காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்குறப்போ அந்த மாரி வந்தா கூட, அந்த உணர்வு வந்தா கூட, அது வந்து எப்படி சொல்றது? உண்மையான உணர்வா இருக்காது. நம்மளுடைய பலவீனங்களை கற்றுக்கிட்டு, அதை உபயோகப்படுத்தும் அறிவுத்திறனா தான் அதையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆமா, அப்படின்னு கண்டிப்பா. இப்போ நீங்க முதல் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து டூரிங் டெஸ்ட் வந்து அறிவை சோதிச்சது. ஆனா ம். கடந்துட்டோம். ஆனா உணர்வு நிலையை சோதிக்க நம்ம உருவாக்க எந்த ஒரு சோதனையும் இது முழுமையடையல. இல்ல. நாம அது அதுக்கு அது நீங்க என்ன சோதனையா ஒரு மேத்தமெட்டிக்கலாவும் சயின்ஸாவும் வச்சா கான்சியஸ்னஸ் வந்து கான்சியஸ்னஸ் இலூஷன் ஒண்ணு சொல்லிடுறாங்க. ம். அதாவது உங்களுக்கு இந்த உணர்வு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் ம். என்னோட இதை எடுத்தா கரண்ட் போய் எடுத்தா என்னோட நான் டெட் ஆயிடுவேன்னு சொல்றது, ம். அதுவே அது இன்டர்நெட்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கும். கரெக்ட். எக்ஸாக்ட். அப்போ அது நடிப்பு தானே அப்படிங்கிறாங்க. அ. கான்சியஸ்னஸ் இலியூஷன்ங்கிறாங்க. ஸோ இது வந்து கோயிங் பேக் டு குவாண்டம் அகைன். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நாளைக்கு வரும்போது அசாத்தியமான திறமைகள் வரலாம். இப்போ டிஷ்யூ இன்ஜினியரிங், எனர்ஜி எஃபிஷியன்சி, நம்மளோட வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் வரலாம். அதுல இதுவும் ஒரு பார்ட் வரலாங்கிறது ஒரு அனுமானம் தான். இப்போதைக்குள்ள நமக்கு இருக்கிற இந்த 3 டெஸ்ட் தான். அந்த ஏசிடி, ஐஐடி, அப்புறம் இந்த மெஷின் வல்னரபிலிட்டி டெஸ்ட். நீங்களே அடுத்த கொஸ்டினுக்கு செக்வே குடுத்துட்டீங்க. நான் கேட்கலாம்னு நெனச்சேன். நம்ம குவாண்டம் ஏஐ பத்தி பேசியிருக்கோம். குவாண்டம் ஏஐ அப்படின்னு போறதுக்கு முன்னாடி குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே வந்துட்டு ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு டிட்டர்மினிஸ்டிக் பைனரி அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு லீனியர் டிட்டர்மினிஸ்டிக் பிரின்சிபல். அதாவது 1 0வா இருக்கும், இல்ல 1 இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை. குவாண்டம் ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். நீங்க என்ன சொல்றீங்களா, 0 1க்கு நடுவுல இன்னும் பல பல மில்லியன் கணக்கில் அடங்காத பாசிபிலிட்டி சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சாத்தியக்கூறுகள் ஒன்று தேர்ந்தது குவாண்டம் ஏஐ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் பயப்படுறதும் அதனாலதான். என்னன்னா இந்த பைனரி லீனியர் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு, இல்லைங்களா? ஏதாவது லீனியர் அப்படின்னா யூ கேன் ப்ரெடிக்ட் த பாத் எப்படி போகுது அப்படின்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 நிலையில இருக்கும். 2 நிலை எடுத்துட்டு போறப்போ ஒரு பைனரி ட்ரீ மாதிரி போட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு யூகிக்க முடியும். ஆனா குவாண்டம் அப்படிங்கிறது வந்துட்டு சாத்தியமற்ற சாத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு குவாண்டம் ஏஐ. இது வந்த பிறகு இப்போ நீங்க மார்கரெட் ப்ரோடனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிரியேட்டிவிட்டி அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. மார்கரெட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ எனக்கு அது பயமளிக்கும். எனக்கு அப்படின்னா மனித குலத்துக்கே வந்து பயமளிக்கக்கூடியது. இது எங்க போய் முடியும் இந்த குவாண்டம் ஏஐ? ஃபர்ஸ்ட் நீங்க குவாண்டம் ஏஐனா அந்த எதையும் அந்த மார்கரெட் போர்டனரையும் எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? இது கரெக்ட் தான். இப்போ இந்த கேள்வி வந்து ஆஹ், இது வந்து கணினி அறிவியலோட இறுதி எல்லைன்னு ஒரு சொல்றாங்க இந்த குவாண்டம் ஏஐ வந்து. ம். ஆம்,
அதே மாதிரி வந்து ஒரு ஆஸ்தட்டிக்ஸோட அடியாளம் எப்படின்னு நம்ம ஆனா நம்மளோட உணர்வுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு ஆஸ்தட்டிக்ஸ் நம்ம மனிதர்களுக்கு இருக்கிறது வந்து ம். முதல்ல வந்து இன்னைக்கு இருக்கிற எல்எல்எம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்ல தான் உருவானது. அதுல வந்து இன்னும் குவாண்டம்ல வந்து பெருசா அதுல உருவாகல. அதோட அடிப்படை தர்க்கம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்க நீங்க காக்னிட்டிவ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மார்க்கெட் போர்டன் பத்தி சொன்னீங்க. அவங்க சொன்ன அந்த 3 கிரியேட்டிவிட்டியை பத்தி சொன்னீங்க. காம்பினேட்டல், எக்ஸ்பிளனேட்டல், நம்ம அதை பத்தி விவாதிச்சோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ம். அதாவது இப்ப இருக்கிற ஏஐ மாடலால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவ் வந்து அல்காரிதம் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒரு Correct. நியூட்டன் மாதிரியோ ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரியோ இயங்க முடியாது. ஏன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு எல்லையற்ற ஒரு சாத்தியங்கள் வந்து தேவைப்படுது. அதாவது இன்ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து அந்த இன்ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸ் கிடையாதுங்கிறதுனால தான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிரியேட்டிவ், அதாவது மாற்று ஆக்கத்திறனால அதெல்லாம் உருவாக்க முடியல. ஒரு விஷயத்தால இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியல. ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் உள்ள வரும்போது இந்த விளையாட்டு விதி வந்து கம்ப்ளீட்டா மாறுது. முதல்ல வந்து அதோட ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஒரு சின்ன அதோட பத்தின ஒரு அதோட பிசிக்ஸ் மட்டும் ஏன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி 0 and 1 அந்த மாதிரி தான். அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் பொசிஷன் இல்லைன்னா வந்து என்டாங்கிள்மெண்ட், அந்த பிணைப்புங்கிற ஒரு 2 கான்செப்ட் தான் உருவாது. அப்போ அந்த டிஜிட்டல்ல இருக்கிற 0 இல்லைன்னா 1 ஏதாவது ஒரு நிலையில தான் இருக்கும். ஆனா குவாண்டம் பிட் என்பது ஒரே நேரத்துல 0வாகவும் 1ஆகவும் 2 நிலையில இருக்கிற அந்த இடைப்பட்ட எல்லையற்ற சாத்தியங்கள்ல இருக்க முடியும். அப்ப இதனால ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு வந்து கோடிக்கணக்கான சாத்தியங்களை ஒன்றா பின்னா, அதாவது ஒரு சீக்வன்சியாலிட்டியாக தான் ஆராய முடியும். ஆனா குவாண்டம் ஏஐ வந்து அந்த அத்தனை சாத்தியக்கூறுகளையும் மில்லி செகண்ட்ஸ்ல, அதாவது சிமுலேட்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டுமொத்தமா செயலாக்க முடியும். அப்போ மனித மூளையோட அந்த நரம்பு பாதை, அந்த நியூரல் பாத்வேங்கிறது வந்து எண்ணற்ற சிந்தனைகளை ஒரே நேரத்துல ஒன்றோட ஒன்ற மோதி ஒரு புள்ளியில தன்னிச்சையா தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு யோசனையை வந்து உருவாக்குது. உதாரணமா அவரு ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை கால்குலேட் பண்ணும்போது அவரே லைட்ல டிராவல் பண்ண மாதிரி ஒரு இதை வந்து கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகம். அவர் கிரியேட்டர்னு சொல்றதோட அவர் உண்மையிலே ஒரு ட்ரீமர் தான். ஆக்சுவலா எக்ஸ்ட்ரீமா அவருக்கு வந்து ஒரு கற்பனை திறன் வந்து இருந்தது. அதனாலதான் நம்மளோட அந்த இன்ட்யூஷனோ இல்லைன்னா நம்மளோட அந்த காக்னிட்டிவ் லீப்னு சொல்றோம் இல்லையா இருக்குது நமக்கு. அப்ப அதற்கு இணையான ஒரு கணித சூழலை ஒரு நான் லீனியர், இப்ப நம்ம கிளாசிக்கல்ஸ் எல்லாமே லீனியர்ல உருவாக்கியா, நான் லீனியர் தன்மையை கொண்ட இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அல்காரிதம் வந்து வந்து சாத்தியப்படுத்து ஃபியூச்சர்ல. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் இசையோடு, அதாவது மியூசிக்காலஜியோட நவீன இன்னும் ஆழமா புரியும். அதாவது இப்படி எடுத்துக்கோங்க, இசை என்பது என்னன்னா அது வந்து ஒரு, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கணிதத்தோட ரொம்ப ஒர்க் ரிலேட் பண்றாங்க வெஸ்ட்ல. ஒரு ஃப்ரீக்குவன்சி இல்லைன்னா வந்து ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸோட ஒரு 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 சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் தான் மியூசிக்னு சொல்றோம் இவங்க. அப்போ பாக் வந்து பாக்க தான் ஒரு எக்ஸாம்பிளா அடிக்கடி சொல்றாங்க. அதாவது அவரோட கான்ட்ராபனல் மியூசிக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கவுண்டர் பாயிண்ட் முறையோ எடுத்துப்போம். அதுல வந்து நிறைய இண்டிபெண்ட் மெலோடிக் லைன் வந்து ஒரே நேரத்துல பயணிக்கும். ஆனா அவன் அனைத்துமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஒத்திசைவு, ஒரு ஹார்மோனியை உருவாக்கும். இது கிட்டத்தட்ட தூய கணித கட்டமைப்பு தான். அது கிட்டத்தட்ட நீங்க பாக்கோட மியூசிக் வந்து அப்போ கிளாசிக்கல் ஏஐயால இந்த பாக் பாணியில மிக கச்சிதமா ஒரு புதிய நோட்ஸ்களை எழுதி விட முடியும். ஆனா பீத்தவன், ரிச்சர்ட் வேக்னர் போன்றவர்களை சிம்பனிய பின்னால இருக்கும் அந்த ஆக்கத்திறன் வந்து முற்றிலும் வேறானது. அவங்க விதித்திருக்கும் விளையாடுவதில்லை, அவங்க வந்து விதிகளோட போராடுறாங்க. இப்போ பீத்தவனோட 9வது சிம்பனி கொண்டு வந்த அந்த டிசனன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது தாள உடைப்பு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த செவ்வியல் இசையோட விதிகளே அடியோட மாட்டுச்சு. அதே போல நம்ம இந்திய இசையில பாத்தீங்கன்னா இளையராஜா போறவங்க வந்து கவுண்டர் பாயிண்ட் அமைப்புகள் வந்து மேற்கத்திய செவியல் விதிகளை தாண்டி ஒரு தனித்துவமான நாட்டார் தாளத்தோட இல்லைன்னா இந்திய ராகத்தோட அடியாளத்தோட பிணைத்திருக்கும். அங்க ஒரு குறிப்பிட்ட ரசமோ இல்லைன்னா ஒரு பாவமோ உருவாகுது. நம்ம இந்திய மரபுல சொல்றேன் இது வந்து. அப்போ மெஷினுக்குள்ள இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருது?
இப்போ அவரு பாக் வந்து இது நான் கலை மூலமா போறேன் தினேஷ். பாக் வந்து ஆனாரு. பீத்தவன் வந்து அதை உடைச்சாரு. டிசனன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. வேக்னர் புதுசா ஒரு நாட்டார், அவங்க ஜெர்மனிய நாட்டாரிய இசைய கொண்டு வந்தாரு. அதுவும் செவியல் இசைதான். அப்புறமா இந்தியால கவுண்டர் பாயிண்ட் அந்த மாதிரி இத கடன் வாங்கி நம்மளுடைய இந்திய ராக பாவனைகளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டோம். உருவாக்கிட்டோம். அப்போ இத வந்து இது ஒரு டிரான்ஸ்மிஷன் கிரியேட்டிவிட்டி தான். அப்ப இந்த மெஷின்கள் அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருது? இப்ப குவாண்டம் ஏ அல்காரிதம்ல குவாண்டம் பிணைப்பை நாம இசையோட நோட்ஸ் இடையே பயன்படுத்த முடியும். ஒரு நோட்டு மாறும்போது அது வேற பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு புதிய ராகத்தை, இல்லைன்னா ஒரு பாய்ச்சலை, ஒரு புதிய ஹார்மோனி அமைப்பை, இல்லைன்னா ஒரு அல்காரிதம் வந்து தன்னிச்சையா ட்ரூ ரேண்டம்னஸ் சொல்றோம் இல்லையா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வழியை உருவாக்க முடியும். அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ முந்தைய நம்ம பேசணும் இல்லையா, ஒரு இமிட்டேஷன் சொல்றோம்ல, அந்த இமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி குவாண்டம்ல போகும்போது. அது வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக அது ஒரு தனித்துவமான வெளிப்பாடாக தான். ஆனா அது எப்படிங்கிறது நம்ம இன்னும் பொறுத்து தான் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து ஆரோ ஆஃப் ஆர்ட் அண்ட் பிலாசபிக்கல் கிரைசிஸ்பாங்க. அதாவது ஒரு இங்க இன்னொரு இப்போ இவர் வால்டர் பெஞ்சமின் வந்து புகழ்பெற்ற கட்டுரையில ஆறான்னு ஒரு கட்டுரை இருக்கு. அதுல வந்து ஒரு கர்த்தா ஒரு பத்தி வந்து பேசுறாரு. ஒரு மனிதன் வந்து தன் வாழ்நாள் துயரங்கள், ஏமாற்றங்கள், அவனோட உடல் சார்ந்த தவிப்புகள், அவன் வாழ காலத்துல இருக்கிற சமூக அரசியல் சூழல் எல்லாமே கலை, அதுதான் ஒரு கலையை உருவாக்குங்கிறது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கலையை உருவாக்கு. அப்ப அந்த அசல் படைப்புக்கு ஒரு பிரிக்க முடியாத ஒளி ஓட்டம் ஆறா இருக்குங்கிறாரு அவரு. அப்போ ஒரு குவாண்டம் ஏஐ வந்து மனித மூளையோட சிந்தனைய பாய்ச்சலை போலவே முற்றிலும் புதிய, இதுவரை பிரபஞ்சத்தில் இல்லாத மாபெரும் சிம்பனியோ இல்ல ஒரு நாவலையோ தன்னிச்சையா உருவாக்கினாலும் அதற்கு பின்னாடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஆங்ஸ்டோ இல்லைன்னா மரண பயமோ இருக்க போறதில்ல. ஸ்டில் அது ப்ராபபிலிட்டி வேவ் ஃபங்க்ஷன் தான். ஆனா ஆனா அந்த டிரான்ஸ்மிஷன் கிரியேட்டிவிட்டி வரும். அவங்க சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட்டிவ் வந்து கண்டிப்பா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அருமை அருமை. இதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்ன கடைசியில என்ன மிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தினம் பட்டணத்தார் ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. கடைசியில எஞ்சுவதுதான் அவர் சொல்ற மாதிரி உடல் தான் அப்படின்னாலும் அதுதான் உடல், மரணம், அக்கறை, அதுதான் மனிதனை வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனுபவம் பாத்தீங்கன்னா காதலாகட்டும், துக்கமாகட்டும், வெயிட்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், ரிலேட்டிவிட்டி அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அதை பத்தி சொல்றேன். ஸோ அதுதான் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையாக முடிச்சீங்க. ஸோ நம்ம இந்த பகுதி முழுதும் என்பதை தர்க்க ரீதியாக வந்துட்டு தனி மனிதனை மையமாக்கி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சிலிக்கான் ஏற்றுக்கொண்டோம், ஆனா இன்னும் உணர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இது என்ன செயற்கையோட காலம் அப்படிங்கிறது, இந்த இப்பதான் செயற்கையின் காலம் அப்படிங்கிறது மனிதத்தை எப்படி மாற்றி அமைக்குது? ஏன்னா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் வேற. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதத்தையே மாற்றி அமைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, இதை வந்து இப்படி சொல்லலாம், அந்த நான் கம்ப்யூட்டபிள் ஹியூமன் ஏஐ வந்து அதாவது சாரி நாம் நான் கம்ப்யூட்டபிள் ஹியூமன். ஏன்னா நம்ம அந்த வேலையை ஃபுல்லா ஏஐ கொடுத்துட்டோம். அப்போ இப்ப என்னன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறது போய் நம்ம ஆரம்பத்துல இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டே வந்தோம். இப்போ அந்த விவாதம் எப்படி மாறுதுன்னா, மீனிங் ஆஃப் பீயிங் ஹியூமன் என்னங்கிற மாதிரி வந்துருச்சு. அதாவது உங்களை இன்டெலிஜென்ஸோட அசோசியேட் நம்மளை இன்டெலிஜென்ஸோட அசோசியேட் பண்றது போயிட்டு நாம மீனிங் ஆஃப் பீயிங் ஹியூமனுக்கு என்ன அர்த்தம்? இது அந்த கேள்வி தத்துவத்துல இருந்தது, அது தத்துவத்துலதான் இருந்தது. இப்போ அது செயல்முறையாவே வந்துட்டு. அப்போ அது ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் கொஸ்டின் தான் தினேஷ், நீங்க கேட்டது வந்து. ஏன்னா மனித நாகரிகத்தில் ஒரு வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்த்தா, மனித பிரபஞ்ச மையவாதம் வந்து இல்லைன்னா அவனோட அகந்தை என்பது அறிவியலால தொடர்ந்து உடைக்கப்பட்டு வந்திருக்குது நம்ம பார்க்கலாம். நம்ம சொல்ற அகந்தைங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஈகோ இது வந்து. இப்ப கோப்பர்னிக்கஸ் வந்து சூரியன் தான் மையம்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தது, பூமி இல்லைன்னு. அப்புறம் சார்லஸ் டார்வின் பாத்தீங்கன்னா அந்த பரிணாம கொள்கை மனிதன் வந்து விலங்கத்தோட ஒரு எளிய தொடர்ச்சின்னு மாத்திட்டாரு.
ம். இப்ப இந்த 2 கண்டுபிடிகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, மனித இனம் தன்னைத்தானே தக்க வைத்துக்க பயன்படுத்த கடைசி புகலிடம்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங் தான். ம். ரீசனிங் மட்டும்தான் நம்மள வந்து மத்த உயிரினங்கள்ல இருந்து பிரிச்சு வச்சிருந்திருக்கு இவ்வளவு நாளா. ம். ம். நாம மட்டுமே பிரபஞ்சத்தை தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் என்ற ஒரு ஒரு இறுதி ஆசையும் ஒரு பெரிய நங்கூரத்தால இது பண்ணப்பட்டுச்சு. செயற்கை நுண்ணறிவாளன்னு சொல்லலாம். அசைத்து பார்க்கப்பட்டுச்சு. அப்போ அறிவுத்திண்மம் என்பது ஒரு பொதுவான அஹ், ஒரு ஒரு ஏஐக்கு நம்ம வந்து மாற்றப்படும் போது மானுட இருப்போட தனித்துவம் எங்க இருக்கு இப்போ? இப்ப இந்த கேள்விக்கு இப்போ ஆகச்சிறந்த இதுக்கு நிறைய பதில்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாவே கொடுக்குறாங்க. இப்ப ஏஐ ஆராய்ச்சியாளர்களும் சரி, நரம்பியல் விஞ்ஞானிகளும் சரி. நம்ம இவரு அந்த ஏஐயோட கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அவர் பேர் என்ன, யான் லீ குன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மெட்டால சயின்டிஸ்டா இருந்தாரு. ம். அவர் வந்து ஒரு தற்போதைய ஏஐ மாடலோட எல்லையை பத்தி அவர் அவர் வந்து ரொம்ப ஓக்கலாகவும் இருக்காரு ஏஐ மாடலோட பிரச்சனைகளை. ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, மனிதன் எழுதி வைத்து ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் படிச்சு வளர்ந்தவைங்கிறாரு. ம். அதாவது ஆஹ் யான் லைக்கன் சொல்றாரு என்னன்னா, மனித அறிவோட பெரும்பகுதி வந்து மொழிகளுக்குள்ள அடங்குவது கிடையாது. அது இந்த இயற்கை, அதாவது பிசிக்கல் வேர்ல்டோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது பிறக்குதுங்கிறது. ஒரு பூனைக்குட்டி வந்து பிறந்த சில வாரங்கள்ல இந்த உலகம் எப்படிங்கிறது, புவியீர்ப்பு இசைனா என்ன அப்படிங்கிறது நம்ம சயின்ஸ் படிக்காமலே படிச்சிடறோம். ஒரு பொருள் பின்னால என்ன இருக்குங்கிறது ஒட்டுமொத்த வேர்ல்டு மாடலை வச்சு நம்ம அந்த அனுபவத்தை வச்சு நம்ம கத்துக்கிறோம். ஆனா அந்த இயற்பியல் யதார்த்தம் சொல்றோம்ல, அண்டர்லைனிங் ரியாலிட்டி, ம். அது வந்து ஏஐக்கு தெரியாது. பிசிக்கல் ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ம். அப்போ இன்னொரு முக்கியமான இது வந்து என்னன்னா, டக்ளஸ் ஹாப்ஸ்ட் அவர் அவர் வந்து ஒரு அது வந்து ஓக்கலா தான் சொல்றாரு. அது வந்து வேர்ல்டு மாடல் பத்தி பேசும்போது இப்போ அந்த ஹாப்ஸ்டரஸ் டாக்லஸ்ங்கிற ஹாப்ஸ்டரஸ்ங்கிற ஒரு ம். காக்னேட்டிவ் சயின்டிஸ்ட், அவர் வந்து ம். ஸ்ட்ரேஞ்ச் லூப்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அதாவது ஐ ஆம் ஸ்ட்ரேஞ்ச் லூப்னு சொல்றாரு. ஒரு புத்தகம் ம். எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவரோட வாதப்படி மனித மனம் என்கிறது நாம வந்து தகவல்களை சேமிக்கும் பெட்டி இல்ல, அது தனக்குள்ளேயே ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு சொந்த சிந்தனைய தானே உற்று நோக்கும் ஒரு சுய பிரதிபலிப்பு வளையம்ங்கிறாரு. செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரேஞ்ச் லூப்புங்கிறாரு. அப்போ ம். நான் சிந்திக்கிறேன், அந்த சிந்தனையில் விளைவாக நான் மறுக்கிறேன், மாறிய நான் மீண்டும் புதிய கோணத்துல சிந்திக்கிறேன் என்று அப்படி தொடர் சுழற்சியில த கான்செப்ட் ஆஃப் ஐங்கிற அக உணர்வு உருவாகுங்கிறாரு. அப்ப இன்றைய மாடலுக்கு ஒரு தேடலுக்கான விடையை சொல்ல தெரியுது, நான் ஏன் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறது அந்த வராது. ஸோ இந்த அதே மாதிரி சொமேட்டிக் மார்க்கர் ஹைப்போதிசிஸ்னு ஒன்று இருக்கு. அது போர்ச்சுகீஸ் நியூரோ சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட மனிதனோட தர்க்க ரீதியான சிந்தனைக்கு அடிப்படையே உடலோட உணர்ச்சிங்கிறாரு. எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ங்கிறது. ஒரு உணர்வு ம். வந்து நம்ம பேசணும், நம்ம கட் ஃபீலிங் பத்தி பேசணும். ஆனா ம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, தி எக்ஸ்பீரியன்சஸ் வெர்சஸ் ப்ரொடியூசர் தான். அதாவது இப்ப இந்திய தத்துவ மரபு சொல்றது பார்த்து அந்த ரசம் பாவம் கோட்பாடு தான். இந்த கோட்பாட்டை பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தோட புறவயமான தரவுகளை அகவயமான ஒரு சுவையாக இல்ல அழகியல் அனுபவமா ஒரு ஆஸ்தட்டிக் ரிலீஸா மாற்றுவது தான் நம்மளோட கான்சியஸ்னஸ். அப்ப தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா ஏஐங்கிறது மனிதகுலம் உருவாக்கிய ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான். ம். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அன் அப்சர்வர் ஆர் எக்ஸ்பீரியன்சர். நம்ம தான் அந்த எக்ஸ்பீரியன்சர். அப்ப கரெக்ட். இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அதாவது குவாண்டம் இயற்பியலும் வைக்கிற முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி மனித இருப்பு அப்படிங்கிறது, நீங்க எக்ஸிஸ்டன்ட் கிரைசிஸ்ங்கிறது நம்ம என்ன செய்கிறோங்கிறது இல்லை இனிமே. நம்ம எப்படி இருக்க போறோம், வாட் இஸ் த பீயிங் ஆஃப் ஹியூமன், பீயிங் ஆஃப் டூயிங். அப்போ நான் இந்த வேலையை பார்க்குறேன், இதுக்கு எனக்கு இந்த அடையாளம் இருக்கு. நான் ஒரு ஏஐ இன்ஜினியரா இருக்கேன், என்னோட அடையாளம் இது இல்லையா? நான் வந்து ஒரு பெரிய சிஓவா இருக்கேன், என்னோட அடையாளம் இது. அது கிடையாது இங்க. அப்போ அந்த கொஸ்டின் வந்து ரீவரை பண்ணுது. அப்போ நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன மீனிங் இருக்கு? ம். ஸோ அதுக்கு என்னன்னா, இப்போ குவாண்டம்ல வந்து பிரபஞ்சம் என்பது பிசிக்ஸ் படி பிரபஞ்சம் என்பது வெறும் சாத்தியக்கூறோட அலைகள், ப்ராபபிலிட்டி வேவ்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப அந்த வகையில மனிதன் என்பது ஒரு கருவிகளை உருவாக்குற தச்சன் இல்லை. அந்த பிரபஞ்சத்தோட அத்தனை அசைவுகளையும் ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். நம்ம இதை பார்க்கறதுனாலதான் இந்த பொருள் இருக்குன்னு சொல்றோம். கரெக்ட். அப்ப அந்த அப்சர்வர் தான் நம்ம.
கரெக்ட். அந்த நிலைமை, அந்த ஒரு நிலைமை தான் இப்போதைக்குள்ள வந்து நம்ம எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அருமை, அருமை. சூப்பரா முடிச்சீங்க. லாஸ்ட்ல வந்துட்டு சொன்ன மாரி இது சிந்திச்சு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜியும், ஆன்மீகமும் நம்ம ஆன்மீகத்துக்கு கூட நெறைய போல. கிட்டத்தட்ட பிசிக்கல் லெவல்லயே நின்னுட்டோம். ஆன்மீகம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் யார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரமணர் இது தொடர்ச்சியா எழுப்பி வந்த கேள்வி. ஸோ அதற்கான விடையை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். பல்வேறு யுக்திகளை கடைபிடிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம வந்து பிக் பேங் தியரிய நம்புறதாவே நம்ம ஒரு பெரும் வெடிப்புல இருந்து வந்தோம், ஒரு தூசியில இருந்து பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இங்க இருக்கிற எல்லாமே அண்டங்களே. பட் ஆனா அந்த நம்ம தூசியில இருந்து பிறந்தாலும் கூட நம்மளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு தான் வாழ்க்கை, அந்த உணர்வு தான் மனிதம் அப்படின்றதுதான் எனக்கு இது புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பரா போறப்போ போக 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 வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாக்குறதுக்கு ஓரளவுக்கு பிரமிப்பாவும் இருக்கு, ஓரளவுக்கு பயமாவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு அதை வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை நாம் யார் அப்படிங்கறத தேடிட்டு போறது. ஸோ இன்னைக்கு இந்த ஜாப் லாசஸ் வர்றப்போ மக்கள் பயந்துக்கிறது, இந்த இன்செக்யூரா ஃபீல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட நீட்சியா தான் நான் பாக்குறேன். பட் எனிவே எனக்கு என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப சிரிவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், நீங்க சொன்ன கொண்டு வந்த அந்த சயின்டிஸ்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் மார்கரெட்டை பத்தி சொன்னதாகட்டும், டூரிங்கை பத்தி பேசுனது, அப்பப்ப நம்ம இசையில இருந்து மொசார்ட்ல இருந்து எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இளையராஜா வரைக்கும் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் மனிதத்தையும் செய்யறிவையும், அதாவது நம்மளோட உண்மையான அறிவு செய்யறிவு ரெண்டுக்குமான வித்தியாசங்களை பார்த்தோம். உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் ஐ லீவ் யூ ஃபார் லாஸ்ட் கன்க்ளூடிங் டேர்ம்ஸ் தாட்ஸ் சொல்லுங்க. ஆமா, இப்போ ஒரு நீங்க எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் கொஸ்டின் கேட்டீங்க போன டைம். இப்போ எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் போய் எக்ஸிஸ்டன்சியல் த்ரெஷ்ஹோல்ட பத்தி நம்ம விவாதிக்கணும்னு தோணுது. அதாவது அதுக்கு த்ரெஷ்ஹோல்டு தான் என்ன, நம்ம இருக்க போறோம். ஓகே, அதுக்கு எதுவும் த்ரெஷ்ஹோல்டு இருக்காங்கிற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இப்போ நான் திருப்பியும் வந்து மேக்ஸ் டெக்மார்க்கு நான் முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி அவரோடய முடிச்சிடலேன். அவர் எழுதின லைஃப் 3.0 புத்தகத்துல எழுப்புற கேள்வி வந்து நம்ம சிந்தனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு மாத்துது. அவர் தான் புத்தகத்துல வந்து இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போஷன் ப்ரொமத்தியஸ்ன்னு சொல்லி மனித இனத்தோட 10,000 ஆண்டு கால எதிர்காலத்தை வந்து பேசுறாரு. அதாவது அது ஏஐ வந்து 3 விதமா ஆப்ரேட் ஆகலாம்னு சொல்றாரு. ஒன்று வந்து பெனிவிலன்ட் டிக்டாட்டர், இல்லைன்னா கான்கரஸ், இல்லைன்னா டிசனன்ஸ்ன்றாரு. ஆனா அவர் சொல்றது அந்த இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மிஷின் தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ற ஒரு ரெக்கர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அது சில நாட்கள்லயோ இல்ல சில மனித நேரங்களையோ மனித அறிவை விட பல கோடி அதிநவீன சூப்பர் இன்டெலிஜென்ஸா உருவாக்கப்படுங்க. இப்பவுமே ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து இன்னொரு ஏஜென்ட்ஸ் உருவாக்குது. அது நம்ம இப்ப லைவாவே பார்த்துட்டு இருக்கோம் ஏஜென்ட்ஸ். அப்ப இதையே வந்து டெக்மார்க் என்ன சொல்றோம்னா, ப்ரொமத்தஸ் டேக்ஸ் ஓவர் த வேர்ல்டுங்கிறாரு. அதாவது கிரேக்க புராணங்கள்ல இருந்து மனிதர்களுக்கு நெருப்பு கொண்டு வந்து கொடுத்த அந்த ப்ரொமத்தஸ் தேவதை போல இந்த ஏஐ வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒட்டு உலகத்தோட பொருளாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். இந்த சூழல்ல மனிதன் என்பவன் சொந்த அகத்திலேயே மிக எளிய பலவீனமான ஒரு உயிராக இருப்பான்னு ஒரு கோட்பாடு சொல்றாரு. இங்கேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்லோ டேக் ஆஃப் மற்றும் மல்டிபோலார் சினரியோங்கிற பிற சாத்தியக்கூறுகளும் சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம மூளையோட இயற்பியல் வேகம், அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் செகண்ட்ஸ். சிப் அந்த ஒளியோட வேகத்துக்கு எணுங்க 3 × 10⁻10⁸ மில்லி எம்/செகண்ட்ஸ் நெருங்கக்கூடிய அளவுக்கு ஸ்பீடா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அசாத்தியமான இதை வந்து கண்ட்ரோல் வந்து உருவாக்குங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற அந்த உட்டோப்பியன், யூஸ்வலா வெஸ்டர்னஸ் வந்து உட்டோப்பியன் பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க அவங்களோட எந்த ஒரு புக்லையும். அதுல வந்து 3 டைப் ஆஃப் யூட்டோப்பியன்ஸ் வந்து சொல்றாரு. ஒன்னு வந்து லிபரேட்டரியன் உட்டோப்பியன், அதாவது மனிதர்களுக்கு வந்து இயந்திரங்கள் வந்து சைபர் ஆர்க்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதாவது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏஐ, அப்படி ஒரு உயிரினம் உருவாகுது. அதாவது சுதந்திரமா சந்தை பொருளாதாரத்தோட விதிப்படி இணைந்து வாழும் ஒரு உலகம், அது வந்து ஒரு பாசிட்டிவான யூட்டோப்பியன். இன்னொன்று வந்து யூகிலிட்டேரியன் யூட்டோப்பியன்ங்கிறாரு. அதாவது ஏஐ இயந்திரங்கள் வந்து உலகத்துல இருக்க அத்தனை உற்பத்தி திறனையும் கவனிச்சிருக்கும். மனிதர்கள் வந்து எவ்வித பாகுபாடு என்று சமமாக உழைப்பிலிருந்து விடுபட்டு வாழும் ஒரு சமூக வடிவம் உருவாகலாம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அப்புறம் பெனிவிலன் டிக்டேட்டர்ங்கிறது, அது கருணை மிக்க, அது சர்வாகதி டிக்டேட்டரை எப்படி பெனிவிலன்ட்னு சொல்ல முடியும்னு தெரியல. அதுலயும் ஒரு டைக்கடாவே இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு உன்னதமான ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு
கருணை மிக்க ஆட்சியாளரா நடத்தும். ம், பக்தி ம், பெருமை போர்கள் இருக்காது. ஆனா மனிதர்களுக்குன்னு ஒரு மோரல் சாய்ஸ் இருக்காதுங்கிறார். நமக்குன்னு ஒரு தார்மீக தேர்வுகள்லாம் நம்ம பண்ண முடியாது ம், அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 உட்டோப்பியர்களையும் நீங்க ஆழ்ந்து நோக்குனீங்கன்னா, அங்க ஒரு பொதுவான உண்மை விளங்குது. என்னன்னா, மனிதன் வந்து தன் அன்றாட உழைப்புல இருந்து லேபர் ஃபார் சர்வைவல முழுமையா வெளிப்பட முடியும். இன்னும் கண்டிப்பா 50 வருஷத்துல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவனோட அடையாளம் வந்து முற்றிலும் தலைகீழா மாறுது. நான் சொன்ன மாதிரி நான் இந்த தொழில் செய்கிறேன். அதனால நான் மனிதன்ங்கிறது போய், நான் இப்படி இருக்கேன். அப்படிங்கிறது தான் மனிதன்ங்கிறது மாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நிறைய பேசுறாரு. அதுல வந்து அவர் வந்து கேட் கீப்பர்ஸ், ப்ரொடெக்டர் காட், அது என்ஸ்லேவ்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஏ வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கடவுளா அவர் பாக்குறாரு. கேட் கீப்பர் காட், ப்ரொடெக்டர் காட், என்சேவ்டு காட்னு. அப்புறம் ம். வந்து 1988 ஜார்ஜ் அவர்கள் எழுதின செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த கான்செப்டையும் கொண்டு வந்து சொல்றாரு. அப்படி ஒரு சாத்தியக்கூறமும் இருக்கு. அதாவது அதுல ஒரு முக்கியமான என்னன்னா, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கு முன்பே மனித இனம் வந்து தன் பேராசையாலும் தன்னாட்சி ஆயுதங்களும் அட்டானமஸ் வேர்ஃபார்னால தன்னை தானே அழித்துக்கணுங்கிறாரு. இப்போ இலான் மஸ்க் வந்து இத ஸ்பெசிபிக்கா இந்த பார்ட் வந்து ரொம்ப ஓக்கலா சொல்லிட்டே இருக்காரு எங்க ஏஐ பத்தி. அதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னா, அதாவது மனித குலத்துக்கு நம்மளோட சிவிலைசேஷனுக்கு பிரபஞ்சத்துல இருந்து வர்ற ஆபத்தை தாண்டி நாம உருவாக்குற கருவிகள் ஏஐ மூலமாவே நமக்கு ஆபத்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா அவர் சொல்றது வந்து அஹ், முக்கியமான கேள்வி என்னன்னா, வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு ம், என்ன வேணும் ம். அப்படிங்கிற கேள்விதான் வந்து ஒரு இறுதி கேள்வியா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது ஆஹ் நம்ம வந்து லாஸ்ட் அப்சர்வரா இருப்போமா, இல்லைன்னா 10,000 வருஷம் கழிச்சு இதே தர்க்கங்களையும் அரசியலமைப்புகளையும் இயந்திரங்களையும் எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து நம்ம விவாதிப்போமா அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் முன்வைக்கிறாரு. நான் இறுதியா ஏஐ வந்து நம்ம இப்போ இது 10,000 வருஷம் வரைக்கும் அவர் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி எழுதியிருக்காரு. ஆனா இப்போ வந்து நான் சொன்ன நம்ம இப்ப முதல்ல விவாதம் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இணைந்து செயல்படுவோம். அதுக்கப்புறம் ஒரு போட்டி இருக்கும் ஏஐ கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நியூரல் கன்வர்ஜென்ஸ், ஒரு நம்மளும் ஏஐயும் இணைந்து ஒரு உயிரினம் உருவாகும். அதுக்கப்புறம் சிங்குலாரிட்டி பத்தி அவர் பேசினாரு. அதை பத்தி நம்ம தனியாவே பேசலாம். ஆக்சுவலா அதை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம்னு இருக்கேன். அதாவது போஸ்ட் ஹியூமன் அட்டானமஸ் ஏலியன் இன்டெலிஜென்ஸ். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, மனித வரலாற்றிலே மிக புத்திசாலியான ஒரு மனிதனோட அறிவை காட்டிலும் பல மடங்கு பவர்ஃபுல்லான சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் மனித வரலாறை முற்றி மாறிடும். அந்த திருப்புன முனை தான் சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க. இந்த ஓ. டேர்ம் வந்து ஃபியூச்சரிஸ்டான ரே கர்ஸ்வெல், அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் கூட, ம், அவர் எப்ப ப்ரெடிக்ட் பண்ணாரு, 2045 தான் வரும்னு சொல்றாரு. ஆனா இப்பவுமே வந்துருச்சுன்னு சாம் ஆல்ட்மன் இடையில சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் அவர் ம். ஒரு ஆர்டிகிள், த ஜென்டில் சிங்குலாரிட்டி ஆர்டிகிள்னு அவரோட பிளாக்ல எழுதியிருந்தாரு. அது ஒரு விவாதத்துக்கு கூட கிடைச்சது. அது அந்த சிங்குலாரிட்டிங்கிறது பிசிக்ஸ்ல இருந்து உருவானது. அதாவது பிளாக் ஹோல் கருத்துள்ளியில மையப்புள்ளியில சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து பார்க்க முடியாது. இயற்பியல் விதியிலே அங்க வேலை செய்யாது. அதே மாதிரிதான் இந்த தொழில்நுட்ப சிங்குலாரிட்டி அப்புறம் மனித சமூகம் எப்படி இருக்கும் ஒழுங்கா யாராலையும் கணிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா சாம் ஆல்ட்மன் வந்து என்ன சொல்றாரு, வி ஆர் பாஸ்ட் த ஈவென்ட் ஹொரைசன்ங்கிறாரு. இந்த டேக் ஆஃப் ஹஸ் ஸ்டார்டட் அப்படிங்கிறாரு. அந்த ஆர்டிகிள் கூட இருக்கு. நம்ம காணொலியில எல்லாத்தையும் கொடுக்கலாம், நம்ம போய் பார்க்கலாம். அப்போ இறுதியா அந்த சிங்குலாரிட்டிக்கு அப்புறம் 2 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஒன்று, மனிதர்களால தீர்க்க முடியாத கேன்சர் போன்ற நோய்கள், காலநிலை, வறுமை எல்லாத்துக்கும் சூப்பர் ஏஐயால தீர்வு காண முடியும். இல்லைன்னா எலான் மஸ்க் போன்றவர்கள் எச்சரிக்கை போல மனிதர்களை விட பல்மடங்கு புத்திசாலியான ஒரு சிஸ்டம் வந்து மனிதர்களை வெறும் எறும்பாவோ இல்லைன்னா தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளாவோ பார்க்க ஆரம்பிச்சா மனிதனத்துக்கு அது ஒரு பெரிய தான். இப்போதைக்குள்ள சிங்குலாரிட்டிங்கிறது ஒரு அறிவியல் புனைக்கதை தான். ஆனா அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அருமை, அருமை. ரொம்ப நல்லா முடிச்சீங்க. கொஞ்சம் பயமுறுத்தவும் செஞ்சிருக்கீங்க. பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் 3.0 புக் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த 9 சினாரியோஸ் ஆகட்டும், இந்த 3 டைப்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். நான் வந்து சினாப்சிஸ் படிச்சிருக்கேன் அந்த புக்கை. ஸோ ம். இப்போ ரீடிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை பத்தி கூட நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புக்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் எனிவேஸ் நம்ம வந்து ரொம்ப நாளா பேச நினைச்சிட்டு இருந்தது. இது கொஞ்சம் லாங்கர் எபிசோட் தான். நம்ம பேசுறதுக்கு வந்து நினைச்சேன் கண்டிப்பா இது வந்து 2 மணி நேரமாச்சும் ஆகும் அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
பேசினது போகிறது தெரியல. ஏன்னா இந்த பிலாசாபிக்கல் கொஸ்டின்லாம் வந்துட்டு நம்ம நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த டெய்லி இந்த மாடல்ஸ் ரிலீஸ் ஆகுறது, சிப் செட் ரிலீஸ் ஆகுறது, ஏஐல வந்து அது பண்றாங்க இது பண்றாங்க கோச்சாஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பேசுறது ஒரு சுவாரஸ்யமா இருந்தாலும் சொல்ல, அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம ஒரு டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னாலும் சயின்ஸ்னு பார்த்தாலும் என்னைக்குமே அந்த பிலாசபிக்கல் சர்ச் இருந்துட்டே இருக்கணும், பின்னாடியில் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் நம்ம டிரைவிங் ஹியூமனிட்டி டு த கிரேவ் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றி. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் வந்துட்டு ஆழமான பதில்கள், அதற்கான விளக்கங்கள், அதுக்கு நம்ம கோட்டிங் பண்றதுக்காக கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆழமானவை. நீங்க சொன்ன ஒவ்வொரு பதிலுக்கும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நம்ம போய் படிக்க வேண்டியது இருக்கு. இது இன்னொரு விஷயம் காட்டும், நம்ம ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு இல்லை, அதுக்கு உள்ளார அதுக்கு அந்த ஏஐ அப்படிங்கிற கட்டமைச்சு கொண்டு வரதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் ரொம்ப தேங்க்ஸ் விவேக், ரொம்ப நன்றி தினேஷ். நான் எனக்கும் வந்து நேரம் போனதே தெரில. நிறைய சயின்டிஸ்ட் பத்தி பேப்பர்ஸ் பத்தி பேசணும். அவங்கள பத்தின அந்த பேப்பர்ஸோட லிங்க் எல்லாமே நம்ம அந்த அந்த கமெண்ட்ஸ்ல இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். ஸோ தட் இதை பார்த்து அவங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் அதுல பேசியிருக்கோம். அதுல ரொம்ப நன்றி. பாக்குறவங்க கண்டிப்பா பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் டீப்பர் ஆர்டிகல்ஸும் பண்ணலாம், அப்பப்போ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்கள்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு தமிழ்ல வந்திருக்க தெரியல இது வரைக்கும், பட் இதனால ஒரு முதல் முயற்சி அப்படின்னு கண்டிப்பா இது புதிய முயற்சி தான். நம்ம இதை தொடர்ந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு செய்முறையா சேர்ந்து பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து செய்யலாம். கண்டிப்பா. மிக்க நன்றி விவேக், மிக்க நன்றி. நன்றி.